சேலம் அம்மாபேட்டை ஸ்ரீ ரத்தின கணபதி பழைய பிள்ளையார் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று புனித நீர் கடங்கள் கோவிலை வலம் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஸ்ரீ ஐயாரப்பர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று புனித நீர் கொண்டுவரப்பட்டு விமானம் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு பக்தர்களின் பக்தி கோஷத்துடன் புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. நெல்லை மாவட்டம் உவரி ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி கோவில் தைப்பூச கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடி ஏற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மாம்பட்டு அண்ணாநகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சார்பில் உலக நன்மை வேண்டி ஜோதி தரிசன யாத்திரை நடைபெற்றது. முன்னதாக தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோவிலில் தொடங்கிய யாத்திரை முக்கிய வீதிகள் வழியாக மாம்பட்டு முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. இந்த யாத்திரையில் பாண்டுரங்கன் கோவிலிலிருந்து முத்துமாரியம்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டுப்புடவை, வளையல், மாலை, பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசை கொண்டு செல்லப்பட்டது. நெல்லை ஸ்ரீ நெல்லையப்பர் கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் கொடிப்பட்டம் பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக வரும் 11ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டம் அரியூர் ஸ்ரீ நாராயணி தங்க கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை நகர் ஸ்ரீ கதிரேச பெருமாள் தேவஸ்தான உற்சவமூர்த்திகள் சண்முகநாதருக்கும் லிங்கேஸ்வரருக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாட்டுடன் யாக பூஜைகள் நடைபெற்று கும்பங்கள் வீதி பிரதர்ஷனம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் ராஜவலிபுரம் செப்பரை ஸ்ரீ அழகிய கூத்தர் கோவில் வருஷாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாடு, கும்ப பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடைபெற்றது. பின்னர் கும்பங்கள் பிரகார வலம் வந்து விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை தல்லாக்குளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் கள்ளழகர் சித்திரை பெருந்திருவிழாவின் முகூர்த்த கால் பூஜை நடைபெற்றது. முன்னதாக கள்ளழகர் சித்திரை திருவிழாவிற்கான அழைப்பு விடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் உட்புறப்பாடு செய்து தேரில் எழுந்துள்ளினார். பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீனிவாச பெருமானை வழிபட்டுச் சென்றனர்.